ஹாய், நான் உங்கள் வந்தை ஃபாசில். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங்ல பேசுறேன். தாறுமாறு தங்க தேர்வு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. இப்பதான் சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வண்டியை நோட்டிபிகேஷன்ல உங்களால அடிக்கடி பார்க்க முடியும். தேவையான வண்டியை தேவையான நேரத்துல வந்து எடுத்துட்டு போறதுக்கு அது உங்களுக்கு இலகுவாகவும் அமையும். அதே மாதிரி நம்ம கிட்ட முற்றிலுமே பைனான்ஸ் கிடையாது, முக்கியமா பேரம் கிடையாது. அது ஞாபகத்துல வச்சுங்க. நம்ம கிட்ட வண்டி போட்டு 1 hour 2 hourலயே வண்டி சேல்ஸ் ஆயிடுது. அதாவது 2010ல இருந்து, அதாவது 2007ல இருந்து 2010 வரல இருக்கிற மாடல் அவைலபிள் இருக்க மாட்டேங்குது. வண்டி ரெடியாகி வந்த உடனே போயிடுது. அதனால இந்த வண்டி இப்பதான் நான் வீடியோ போட்டேன். உடனே வந்தாங்க, வண்டி பிடிச்சது, பார்த்தாங்க. எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லாமலே எடுத்துட்டு போறாங்க வண்டி. புரியுதுங்களா? 2015 மாடலு. முக்கியமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அப்பதான் நாங்க போடுற வண்டி உங்களால பார்க்க முடியும். வந்தவாசியில பழைய பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறங்கிடுங்க. வந்தவாசி பழைய பஸ் ஸ்டாண்டு, ஸ்கிரீன்ல ஒரு நம்பர் தெரியும், 9677701701. இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. நான் எல்லார்ட்டையும் சொன்னேன், முதல்ல புக் பண்றேங்க இந்த வண்டியை அப்படின்னு சொன்னேன். வந்தாங்க, பார்த்தாங்க, எடுத்துட்டாங்க. இந்த வண்டி சம்பந்தமா எனக்கு மறுபடியும் கால் பண்ணாதீங்க. வேற வண்டி சம்பந்தமா எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் விளம்பர வீடியோ போட்டிருப்பேன். பார்த்தவங்க யாரும் இந்த வண்டிக்கு கால் பண்ணாதீங்க, வேற வண்டிக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? வேற வண்டி, நிறைய வண்டி அவைலபிள் எப்பவுமே என்கிட்ட இருக்குது. அதனால பிரச்சனை கிடையாது. ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க. முக்கியமா பைனான்ஸும் பேரமும் என்கிட்ட கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுங்க. வாரண்டி கேரண்டியும் என்கிட்ட கிடையாது. அதை ஞாபகத்துல வச்சுங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னு சொன்னா 2015 மாடல். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது டீடைல்ஸா போட்டிருப்பேன். எஃப்சி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது. இருக்கிற கண்டிஷன்ல அப்படியே ஒரு ரேட்டுக்கு கொடுத்துட்டேன். வண்டி சீட் கவர்ல இருந்து எல்லாமே புதுசா போட்டு பக்கா கண்டிஷன்ல வண்டி பிடிச்சிருக்காப்பா. என்ன உங்க சொந்த ஊர் என்ன? கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, இங்க கேட்கணும்ல. திருவண்ணாமலை கீழ்பண்ணாத்துறை சந்தமேடு கண்ணகி. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? சென்னையில. ஏற்கனவே எப்பாவது என்கிட்ட வந்திருக்கீங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி வந்தேன், இப்போ வந்து ஆனா அதுல இருந்தே வண்டி என்கிட்ட எடுக்கணும்னு இருந்தீங்களா? ஒரு முடிவோட இருந்ததானே வண்டி வாங்கிட்டேன். முடிவோட இருந்தீங்க? யாருக்கிட்ட வண்டி எடுக்கணுன்ற முடிவோட உங்ககிட்ட எடுக்கணும், என்கிட்ட எடுக்கணுன்ற முடிவோட இருந்தீங்க. 6 மாதம், அதாவது 3 மாசத்துக்கு முன்னாடி வந்தாப்புல. காசு கம்மியா இருந்ததுன்னா, ஆனா எப்ப எடுத்தாலும் உங்கள்கிட்ட தான் எடுப்பேன்னு சொல்லிட்டு போயிட்டாப்ல. இப்ப மறுபடியும் இந்த வண்டியை வந்தாப்புல, பார்த்தது உடனே பிடிச்சி போன் பண்ணி யூடியூப்ல பார்த்துட்டு உடனே வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. இந்த வண்டிக்கு நான் புக்கு இவங்க கையில கொடுக்கல. அதாவது வண்டி எடுத்துட்டு போறாங்க இவங்க. சென்னை தான், சென்னை பக்கத்துல இருக்கிறதால அங்கே தான் இருக்கு புக்கு. அங்க போய் வாங்கிக்கிங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து நான் நம்பர் தரேன். அந்த நம்பர்ல போயிட்டு போன் பண்ணிட்டு நீங்க இருக்கிற இடத்துல, அவர் இருக்கிற இடத்துல போய் புக் வாங்கிக்கிங்க, ஓகேங்களா? 2015 மாடல் என்ஓசி இருக்கும். ஹெச்பி கிளியர் பண்ணி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து ஓட்டுங்க, ஓகேவா? புக்கு அங்க இருக்கும், போய் வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு எனக்கு கால் பண்ணுங்க, ஓகேங்களா? அவர் நம்பர் நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். போய் அங்க வாங்கிடுங்க. ஏன்னா ஏலத்துல எடுத்த வண்டின்றதுனால புக்கு அங்கேயே ரிட்டர்ன் நான் வந்துட்டேன். இல்லைன்னா புக்கு எப்பவுமே எல்லா வண்டி புக்கும் என்கிட்ட தான் இருக்கும். நீங்க வந்ததுனால, அர்ஜென்ட்ல வந்ததுனால அப்படியே தான் இருக்கு. இப்பதான் போட்டேன், நீங்க உடனே வந்துட்டீங்க. அதனால நீங்க அங்க போய் வாங்கிக்கோங்க, ஓகேங்களா? வண்டி பிடிச்சிருக்கா? திருப்தியா? திருப்தியா தானே. இப்போ வண்டியினுடைய கதையை டீட்டெயில ஒன்னு சொல்லிடுறேன். வண்டி எஃப்சி இன்சூரன்ஸ், வண்டியில எந்த ஃபால்ட் வந்தாலும் எல்லாமே நீங்க தான் பாத்துக்கணும். அதே மாதிரி எஃப்சி இன்சூரன்ஸ் எடுத்து ஓட்டுங்க. வண்டிக்கு வாரண்டி கேரண்டி கிடையாது. புது வண்டியே ஷோரூம்ல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா கூட வாரண்டி கேரண்டின்னு தருவோம். ஆனா எதனா ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா போனீங்கன்னா ஏதாவது ஒண்ணு சொல்லி காசு கொடுக்க தான் பார்ப்போம், புரியுதுங்களா? அதனால பொதுவாகவே வாரண்டி கேரண்டின்றதே பொய். அதனாலதான் நான் வாரண்டி, ஏன்னா மோட்டார் தொழில் எப்போ என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஓட்டும் போதே கீர் பாக்ஸ் சேர்க்கிறோம். காரணம் என்னன்னா, வண்டி ஓட்ட தெரியல, கீர் போட தெரியல, போடாம போட்டீங்கன்னா டமால் டிமே வரும், புரியுதா? அதனால நான் கொடுக்கும்போது மனசாட்சி கட்டுப்பட்டு கடவுளுக்கு பயந்து தான் எல்லாமே தெளிவா ரெடி பண்ணி கொடுக்குறேன். அதையும் மீறி கூட ஃபால்ட் வைக்கும். வந்தா நீங்க தான் பாத்துக்கணும். ஆனா வண்டி தெளிவா இருக்கு. கரெக்டா மெயின்டெனன்ஸ் பண்ணீங்கன்னாக்கா கரெக்டா பாட்டு ஓடி நடக்கும் 2 வருஷத்துக்கு, ஓகேவா? வண்டி பிடிச்சிருக்குல்ல, திருப்தி தானே? மொத்த காசையும் கொடுத்துட்டாப்ல. மீதி வந்து புக்கு மட்டும் போய் இவர் அங்க வாங்கிக்கணும். இது தாறுமாறு தங்க தேர்வு வந்தவாசி வந்து வண்டியை பாரு. இது எஃப்எம் ஆட்டோ கன்சல்டிங் படுஜோறு. அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் வந்தை ஃபாசில்.